யுவர் ஆனர், எனக்கு கொஞ்சம் உண்மைகளை சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கு உங்களோட அனுமதி எனக்கு வேணும். உண்மை சொல்லணுமா? வள்ளி நம்ம கூடவே தானே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் எப்படி நமக்கு தெரியாத உண்மை? சரி, என்னதான் சொல்லுதுன்னு பாப்போம். யாரு மணி? என் பேரு வள்ளி, வேலனோட மனைவி. இங்க பாருங்கம்மா, நீங்க அப்படியெல்லாம் பேச முடியாது. எதுவா இருந்தாலும் உங்க வக்கீல் மூலமா தான் பர்மிஷன் வாங்கி பேச முடியும். சார், நான் பேச போறதே அந்த வக்கீல பத்தி தான். என்னம்மா சொல்றீங்க? சார், அவர் மேல நம்பிக்கை இல்லாததுனால தான் உங்ககிட்ட நேரடியா அனுமதி கேக்குறேன். பெர்மிஷன் கிராண்டட். உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அத முன்னாடி வந்து சொல்லுங்க. எஸ் யுவர் ஆனர். சார், இங்க வேலனுக்கு எதிராக சதி நடக்குது. வேலனை கட்டாயப்படுத்தி நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்க வைக்க பாக்குறாங்க. ஒத்துக்க வைக்க பாக்குறாங்களா? என்னம்மா சொல்றீங்க? ஒருத்தர் மேல கொலை குற்றம் சுமத்துறது அவ்வளவு லேசான காரியம் இல்ல. அதுக்கான ஆதாரமும் சாட்சியும் தான் அவர் கொலை பண்ணாரா இல்லையான்னு முடிவு பண்ணும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் வேலனே எதுவும் பேசாமல் எதிர்த்தரப்பு வக்கீல் வாதங்களுக்கு மறுப்பும் தெரிவிக்காம அமைதியா நிக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்? என்னம்மா நீங்களும் பேசாம நிக்கிறீங்க? செட்டில்மெண்ட் ரொம்ப பெருசு. இத மட்டும் கரெக்டா பண்ணி வேலனை சம்மதிக்க வச்சுட்டோம்னா உன் வாழ்க்கையிலும் சரி என் வாழ்க்கையிலும் சரி நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு காசு பொருளும். எப்படியாவது அவனை சம்மதிக்க வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. என்ன எல்லாம் ஓகே தான்யா, அவனுக்கு வேற வழியே இல்ல. அநேகமா ஒத்துப்பான்னு நினைக்கிறேன். என்னையா இதெல்லாம்? இதான் நீங்க சட்டத்தை காப்பாத்துற லட்சணமா? இதுக்குதான் போய் சட்டம் படிச்சுட்டு வந்தீங்களா? நீங்க எல்லாம் ஏன் அந்த வக்கீல் தொழிலுக்கு வரீங்க? நீங்க அவங்கள காப்பாத்துவீங்கிற நம்பிக்கையில தான் உங்ககிட்ட அவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா கேவலம் பணத்துக்காக இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறீங்களே. உங்களெல்லாம் பனிஷ் பண்ணாதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரையா? அடுத்த 6 மாசத்துக்கு நீங்க 2 பேரும் கோர்ட்டு பக்கமே வரக்கூடாது. உங்களை சஸ்பெண்ட் பண்ண சொல்லி உங்க கவுன்சிலுக்கு லெட்டர் அனுப்புறேன். 2 பேரும் என் கண் முன்னாடி நிக்காதீங்க, வெளியே போங்க. இந்த மாதிரி மோசமானவங்களை அடையாளம் காட்டினதுக்கு இந்த நீதிமன்றம் உங்களுக்கு நன்றி சொல்லுது. சட்டமும் சட்ட வல்லுநர்களும் எப்பவுமே நீதியின் பக்கமே இருப்பாங்க.
தற்போதைய வழக்குல அது தவறிட்ட காரணத்தால இந்த நீதிமன்றம் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குது. திருட்டு பசங்களா கூடவே இருந்துகிட்டு இப்படி குறிபறிக்க பாத்துட்டீங்களா? நீங்களாம் நல்லா இருப்பீங்களாடா? நாசமா போனவனுங்களா? உங்களுக்கு அரசு தரப்புல இருந்து வக்கீல் வேணுமா? சார், எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை வர மாட்டேங்குது. அதனால நானே இந்த வழக்கு நடத்துறதுக்கு நீங்க அனுமதி தரணும்னு நான் பணிவா கேட்டுக்கிறேன். அப்பா, நீங்க என்ன எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க கல்யாணம் என்ன மாதிரி வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா என்னதான் இருந்தாலும் வேலை என் கழுத்துல தாலி கட்டின புருஷன். அவனை காப்பாத்துற கடமை எனக்கு இருக்குப்பா. வேலை நிரபராதிப்பா. அவன் தப்பு பண்ணிருக்க மாட்டான். பண்ணாத குற்றத்துக்கு ஒருத்தன் தண்டனை அனுபவிக்கிறது எந்த வகையிலப்பா நியாயம்? என் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் அதை விட மாட்டேன். நீங்க என் மேல கோவப்பட்டாலும் சரி. நான் உங்க பொண்ணே இல்லைன்னு நினைச்சாலும் சரி, நான் போராடுறது நேர்மைக்காகவும் உண்மைக்காகவும் தான். அந்த உண்மை உங்களுக்கு தெரிய வரும்போது எல்லாமே புரியும். அது மட்டும் இல்லப்பா, வேலை இந்த கொலையை செய்ய எந்த அவசியமும் இல்லை. அதை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சுதான் ஆகணும். வரேன்ப்பா.